வணக்கம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலேருந்து. நான் உங்கள் நலம் விரும்பி இந்த பதிவு உங்களுக்காக. நிரந்தரமாக ஒரு வேலை இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பதிவை பாருங்கள். யாரெல்லாம் நமக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்க மாட்டுது அப்படின்ற மனநிலையிலையோ, அல்லது கிடைக்கிற வேலையை செஞ்சால் கூட அங்கே மேலதிகாரிகள் கூட கருத்து மோதல், கருத்து வேறுபாடு, இந்த மாதிரி பிரச்சனையோ, இல்லை தனக்கு கீழே வேலை செய்கிற பணியாட்கள் கூட சண்டை சச்சரவு, கருத்து மோதல், இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையோ இருந்து இதனால் அடிக்கடி வேலையை விட்டுட்டு நின்றுட்டு அடிக்கடி வேலை மாறுதல், இடம் மாறுதல், இந்த மாதிரி பிரச்சனையை சந்திக்கிறவங்க, அல்லது ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்ட்டு ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு தானே ஆகணும், வயிற்ற கழுவி ஆகணுமே அப்படின்ட்டு வேலைக்கு போனால் சரியான நேரத்துக்கு சம்பளத்தை கொடுக்காம அதில் உங்களுக்கு மன உளைச்சலை உண்டு பண்ணக்கூடிய முதலாளிகள் இருப்பாங்க. அப்படியே இல்லைனாலும் சரியான நேரத்தில் சம்பளத்தை கொடுத்தா கூட அது உங்களுக்கு சொற்ப சம்பளமாகவே ஏதோ பேருக்கு சம்பளம்னு ஒன்று கொடுக்குற மாதிரி உங்களுக்கு அது வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க, இந்த சூழ்நிலையில் டெய்லி மனைவி தொந்தரவு, ஏதாச்சும் பணப்பற்றாக்குறையினால் வம்பு வழக்கு, வீட்டில் கணவன் மனைவி சண்டை சச்சரவு, குழந்தைங்க கெட்டதை வாங்கி கொடுக்க முடியாமல் போராட்டமான வாழ்க்கை, தினம் தினம் மன உளைச்சல், இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்க ரொம்ப கடுமையான தோஷத்தை சந்தித்தவங்களாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒழுங்காக வேலை செய்ய முடியாது. 3 மாதத்துக்கு ஒரு இடம், 6 மாதத்துக்கு ஒரு இடம், வருஷத்துக்கு ஒரு இடம், இப்படி மாறிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முன்ஜென்ம பாவம் துரத்துது இவங்களை. என்ன பண்ணுறது, காலக்கொடுமை, இதெல்லாம் விதி வலியது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி விதி வலிமை பெற்று இவங்களை துரத்துது, காலத்துக்கும் பின்னாடியே துரத்துது இவங்க செஞ்ச பாவங்கள். அப்படி என்ன பாவம் பண்ணியிருக்காங்க இவங்க அப்படின்னா, இவங்க முன் ஜென்மத்தில் இவங்கள்ட்ட வேலை செஞ்ச பணியாட்களை சோறு தண்ணி இல்லாமல் வேலை வாங்கியிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்கள டயத்துக்கு வீட்டுக்கு அனுப்பாமல் அவங்கள்ட்ட உழைப்பை வாங்கிட்டு குறைவான ஊதியம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது விஷயம். இவங்கள்ட்ட வேலை செஞ்ச பணியாட்களை அடிமையாக வேலை நடத்திருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்கணும். அவங்க அப்போ விட்ட சாபமெல்லாம் இப்போது இவரை தாக்குது அப்படிங்கிறத விஷயம். சரி, நடந்துருச்சு, முன் ஜென்மத்தில் பண்ணியாச்சு, இந்த ஜென்மம் மனித பிறந்தாச்சு, திரும்பவும் அதை திரும்பவும் அனுபவிச்சுட்டே இருக்க முடியுமா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு பரிகாரம் பார்க்கணும்ல, வேணும்ல. கடவுள் ஏதோ ஒன்று வச்சுருப்பார்ல, ஒரு கதவை சாத்தினா ஒரு கதவை திறந்து விடுவார். அப்போ ஏதோ ஒரு இடத்துல முடிவுன்னு ஒன்று இருந்தால், துவக்கம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கணும். அதுக்கு என்ன தான் முடிவு இருக்குது. முடிவு இல்லாமல் உண்டா? ஒரு துவக்கம்னு இருந்தால் கண்டிப்பாக முடிவு உண்டு. முடிவு, அருமையான முடிவு இருக்குது, அதனால் கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் ஏற்படும்னு பார்த்திங்கன்னா, கடனை அடைக்கவே முடியாதுங்க உங்களால். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வாழ்நாளில் கடன் மேல் கடன் வாங்கிட்டே தான் இருக்கணும். ஒரு கடனை வாங்க இன்னொரு கடனை வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி இருக்கணும். சதா ஏதாச்சும் ஒரு தேவைக்கு போகிற மாதிரி இருக்கும். தேவைக்கு பணம் தேவைப்படும், இல்லை ஏதோ ஒரு கர்ம காரியங்கள், இல்லை நல்ல காரியங்கள், இந்த மாதிரி மாற்றி மாற்றி செலவினங்கள். மனைவி செலவு வச்சா பிள்ளைங்க செலவு வச்சா சொந்தக்காரங்க செலவு வச்சா நண்பர்கள், இப்படி மாறி மாறி ஏதாச்சும் ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் கையில் தான் காசு இல்லையே, உருப்படியாக ஒரு வேலை கிடையாது, உருப்படியாக ஒரு வருமானம் கிடையாது, ஆனால் செலவுக்கு மட்டும் பஞ்சம் இருக்காது. இப்போது இந்த மாதிரியான ஒரு மனிதனோட மனநிலை எப்படி இருக்கும்? சொல்லவும் முடியாது, மெல்லவும் முடியாது. இவங்களோட சூழ்நிலையெல்லாம் ஒரு படத்தில் சொல்லுவாங்கள்ல, நீலாம் செத்து மறுபடியும் பொழைச்சி வா, அப்போனாலும் ஜாதகம் ஒழுங்காக அமைதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி தான் இவங்க சூழ்நிலை இருக்கும். சரி, இவங்களுக்கான பரிகாரத்தை பார்த்துருவோம். இந்த மாதிரி ஜாதக அமைப்பு உள்ளவங்களுக்கு தான் இருக்கவே இருக்கார் இவ்வளோ பெரிய சிக்கல் முடிச்செல்லாம் சிக்கனை பிரிக்கிறதுக்கு சிக்கனை பிடிங்கள் போய் சிங்கார வேலனை. உங்களோட பிறப்பு ஜாதகத்தில் லக்கணம்னு போட்டிருக்கும், லான்னு போட்டிருக்கும். ஜாதகத்தை எடுங்க. உங்கள் ஜாதகத்தில் இப்போ நெட்டில் அடித்தாலும் வந்துடும், இல்லை ஜாதகம் இருந்தால் எடுத்து பாருங்கள், அதில் லான்னு போட்டிருக்கும். அந்த லாவுக்கு எண்ணிக்கிட்டே வாங்க. லாலேருந்து 6ஆம் இடத்துல அப்படியே நிப்பாட்டுங்க. இந்த 6ஆம் இடம் என்ன ராசி மண்டலமாக வருதுன்னு பாருங்கள். இப்போ உதாரணமாக விருச்சிக ராசியாக இருந்ததுனாலும் அது 6ஆம் இடமாக இருந்தால் விருச்சிக ராசி. அதே 6ஆம் இடமாக எண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிம்ம ராசியாக கூட வரும், சில பேருக்கு கடக ராசியாக வரும். இந்த மாதிரி என்ன ராசியாக வருதுன்னு பார்த்துங்க. அந்த மாதிரி வர்ற ராசிக்கான நாளை தேர்ந்தெடுங்க. அதாவது ஒருத்தருக்கு 6ஆம் இடம் சிம்ம ராசியாக வருதுன்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு 6ஆம் இடம் சிம்ம ராசியாக வருதுன்னு வச்சுங்க, ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுங்க. இல்லைன்னா 6ஆம் இடம் விருச்சிக ராசியாக வருதுன்னு வச்சுங்க, செவ்வாய்க்கிழமை தேர்ந்தெடுங்க.
அப்படி இல்லை 6ஆம் இடம் எனக்கு வந்து மகர ராசியாக வருதுன்னா சனிக்கிழமை தேர்ந்தெடுங்க. இந்த மாதிரி 6ஆம் இடம் என்ன பாவகம்னு பார்த்து, என்ன பாவகம்னு பார்த்து அதுக்கு உண்டான கிழமையை தேர்ந்தெடுத்துடுங்க. அந்த கிழமையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சுத்தமாக விரதம் இருக்கணும். கடுமையான விரதமாக இருக்கணும். அதை வந்து ஒரே வேளை தான் உணவு சாப்பிட்ணும். அகத்தூய்மை புறத்தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அந்த நாளை தேர்ந்தெடுத்துட்டு மொதல் நாள் லெமன் சாதம் செஞ்சுக்கங்க. அதாவது வந்து ஒரு பாத்திரத்தில் முடிஞ்ச வரைக்கும் பித்தளை பாத்திரமாக இருந்தால் சூப்பர். ஒரு வாளி பித்தளை வாளியில் லெமன் சாதம். அந்த லெமன் சாதத்தில் கண்டிப்பாக கடலப்பருப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இந்த மாதிரி சிறப்பாக இருக்கணும். அதில் கண்டிப்பாக நல்லெண்ணெய் நிறையா ஊற்றிருக்கணும். நல்லெண்ணெய் அப்படியே மணக்கணும். சுத்தமான செக்கு நல்லெண்ணெய். அதுக்காக கொதன்னு இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெய் வாசம் அடிக்கணும் கம்மன்னு. அந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி லெமன் சாதம் ஃபுல்லாக செஞ்சு ஒரு வாளியில் எடுத்துக்கங்க. அதுக்கு தொட்டுக்கையாக கொள்ளு வாங்கி துவையல் அரைச்சிங்க. கொள்ளு துவையல் வறுத்து துவையல் அரைச்சிங்க. கொள்ளில் துவையல் அரைச்சிங்க. அதே போல் ஒரு 1/2 கிலோ துவரம்பருப்பு வாங்கி சுண்டல் செஞ்சிங்க. கொண்டக்கடலை சுண்டல் செய்வீங்களா, அதே மாதிரி சுண்டலாக செஞ்சிங்க ஒரு 1/2 கிலோ துவரம்பருப்பில். இது 3ஐயும் பேக் பண்ணிக்கங்க. கடை வீதி போனீங்கன்னா 3 முள்ளரும்பு மாலை வாங்கிங்க. இல்லைனா முள்ளரும்பு பூவை வாங்கி மாலையாக கட்டிங்க. நீங்கள் இந்த நாளை குறிச்சிக்கிட்டீங்களே, லக்கணத்துலேருந்து 6ஆம் இடத்து நாளை குறிச்சிக்கிட்டீங்க. 6ஆம் இடத்து இடத்தோட நாளை குறிச்சிக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிருங்க. எங்கே சிக்கல் சிங்கார வேலை இருக்குது. காலையில் கிளம்பிருங்க. அங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்த 6ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு சிம்ம ராசின்னு வச்சுங்க, 6ஆம் இடம். அதுக்கு அதிபதி யார்? சூரிய பகவான். இந்த சூரிய பகவானோட ஓரை எப்போ வருது டைம்னு பார்த்துங்க கலண்டரில். அந்த டயத்தில் போய் உங்கள் பேரில் முருகப்பெருமான்கிட்ட அர்ச்சனை பண்ணிங்க. அர்ச்சனை பண்ணும்போது இந்த நிவேதனத்துக்கு இதை வச்சுருங்க. இந்த லெமன் சாதத்தை. ஏன்னா நீங்கள் பித்தளை வாளியில் கொண்டு போனால் மட்டும்தான் அவங்க வச்சு சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க. லெமன் சாதம், துவையல், என்ன துவையல்? கொள்ளு துவையல், துவரம்பருப்பு, சுண்டல், இது 3ஐயும் வச்சு நிவேதனம் பண்ணி வாங்கிக்கிங்க கையில். அந்த 3 மாலையை முருகப்பெருமானுக்கு போட்டு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிங்க. அதை வாங்கிங்க. வாங்கிட்டு அந்த கோவில் பிரகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வாழை இலையில் வச்சு கொடுங்க. வாழை இலையில் வச்சு எத்தனை பேர் இருந்தாலும் உங்களால் அங்கே முடிஞ்ச, ஆனால் சாப்பிட்றவங்களுக்கு வயிறார கொடுக்கணும். அதுதான் ஒன்று. கடமைக்கு கொடுக்காதீங்க. 6 பேருக்கு குறைச்சலாம் 6 பேருக்கு கொடுக்கணும். இந்த 6 பேருக்கும் திருப்தியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசி அப்படின்றது இருக்கக்கூடாது. அந்த 6 பேருக்கும் இந்த சாப்பாட்டையும் அந்த துவையிலையும் அந்த துவரம்பருப்பு சுண்டலையும் கொடுங்க. வயிறார கொடுங்க. ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஆளுக்கு 11 ரூபா பணமும் ஒரு ஸ்வீட்டும் கொடுங்க. ஸ்வீட்டை அவங்க சாப்பிட்ட பிறகு 15 ரூபா பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட பிறகு எல்லாமே சாப்பிட்டு இந்த சுண்டல் எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த 6 பேருக்கு ஸ்வீட்டை கொடுங்க. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ட பிறகு நீங்கள் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோவிலை 11 முறை வலம் வாங்க. வலம் வந்துட்டு முருகப்பெருமானுக்கு நேராக உட்காருங்க. 1 ஹவர் கண்டிப்பாக உட்காந்து தியானம் பண்ணுங்க. என்னை பிடிச்ச தொந்தரவுலாம் முடியணும், நான் பூர்வ ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் தோஷங்கள்லாம் இதோடு அழியணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எனக்கு ஒரு நல்ல வேலையை அமைச்சு கொடுன்னு வேண்டிங்க. இல்லை நல்ல தொழிலை அமைச்சு கொடுன்னு வேண்டிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை அமைச்சு கொடுன்னு முருகப்பெருமாட்ட வேண்டிங்க. இந்த ருணரோக சத்துர்ஸ்தானத்தை இதோடு சம்ஹாரம் பண்ணு அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிங்க. முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிட்டு கிளம்பும்போது என்னது வேண்டுதலும் பிரார்த்தனையும் பலிக்க ஆசீர்வதிக்க வேண்டும்னு வேண்டிக்கிட்டு வந்தே நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு கிளம்பி வீட்டை பார்க்க போங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையோட வளர்ச்சியை. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத உயரத்தை அடைஞ்சிருவீங்க. இந்த ஸ்வீட்டை ஏன் கடைசியாக கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னோம் அப்படின்னா, வயிறார சாப்பிட்ட பிறகு ஒரு இனிப்பை சாப்பிட்டவங்களோட மனநிலை பரவச நிலையில் இருப்பாங்க. மனப்பூர்வமாக உங்களுக்கு சுக்கிரனோட ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போது உங்களுக்கு சுக்கிரன்னா மகாலட்சுமியின் அம்சம். அதனால் மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்ச பிறகு உங்களுக்கு அஷ்டலட்சுமியும் தேடி வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கணபதியை நமஸ்காரம் பண்ணிங்க, குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணிங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ளதாக இருந்ததுன்னா காசாக பணமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். அடுத்த பதிவில் பார்ப்போம்.